விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் 6 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனையடுத்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் இணைவது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த 6ஆம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளில் சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை மறைமுகமாக எதிர்த்து பேசிய வார்த்தைகள் அக்கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. திமுகவுக்கு எதிராக இப்படி ஆவேசமாக பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடப்பதாகவும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாகக்கூடாது என்றும் தெரிவித்தார். இவரது இந்த பேச்சு பெரும் பேசுபொருளான நிலையில் அவரை விசிகாவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்த நிலையில் விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கடந்த 9ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆதவ் அர்ஜுனா பதிவு அறிக்கையாக வெளிவந்தது. அதில் தலித் மற்றும் பிற ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருப்பேன். இதில் எந்த விதமான சமரசமும் இல்லை. எந்த ஒரு நம்பிக்கையோடு துணை செயலாளர் பதவியை பெற்றேனோ அந்த மனநிலையில்தான் இப்போது இந்த நடவடிக்கையை பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்காக பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்தார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சி அடிப்படை உறுப்பினராக இணைந்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் தன்னிடமிருந்து வெளிப்படும் கருத்து விவாத பொருளாக மாறியதாக குறிப்பிட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா தனக்கும் கட்சிக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை பற்றி தேவையற்ற விவாதங்களை பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கட்சியிலிருந்து முழுமையாக வெளியேறும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆதவ் அர்ஜுனா வரும் காலங்களில் மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சமநீதி என்ற அடிப்படையில் தனது அரசியல் பயணம் தொடரும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது உங்களது எதிர்கால திட்டம் என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் எதிர்கால திட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பேன். இணைப்பு என்பதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறேனா அல்லது வேறு கட்சியில் இணைகிறேனா என்பதை விரைவில் அறிவிக்கிறேன் என்று கூறினார். இதனை அடுத்து அவர் இன்னும் சில நாட்களில் எந்த கட்சியில் இணைவார் என்பது குறித்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் அறிவிப்பு என்னவென்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.